வணக்கம். புதிய தலைமுறையின் 6 வரை இன்றுக்காக பத்மபிரியா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் களம் காணும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் சற்று முன் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர்கள் தியாகச்செம்மல் மற்றும் ரமேஷிடம் கேட்கலாம். செம்மல், திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றி கூறுங்கள். பத்மபிரியா, திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை புதுமுகங்களுக்கு இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றே நாம் அறிய வருகிறோம். இந்த பட்டியலை பார்க்கும்போது பல முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பொங்கலூர் பழனிசாமி, சுப தங்கவேலன் உள்ளிட்டோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த சில அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். காலை முதல் நாம் ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வருகிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக திமுகவிடம் அந்த தொகுதியை கேட்டு ஆலோசனை நடத்தி வருவதாகவும், அந்த இறுதி முடிவை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்க இருப்பதாகவும் நாம் காலையிலே செய்தி பதிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று முற்பகலில் திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் மாநிலங்கள் உறுப்பினர் கனிமொழி ஆகியோருடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை எதிர்த்து நேரடியாக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது அதிகம் வலியுறுத்தப்பட்டதாகவும், கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியிடம் கொடுக்கும் போது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் ஒரு வகையான சோர்வை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால் நேரடி போட்டியை திமுக அதிமுக இடையே, அதுவும் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆர்கே நகர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்கிற முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சர்க்குண பாண்டியன், மகளிர் அணி செயலாளர் கூடிய சர்க்குண பாண்டியனின் உறவினரான சிம்லா முத்துச்சோழனுக்கு இந்த வாய்ப்பு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி முக்கியமான வேட்பாளர்கள் என பார்த்தால் கொளத்தூரில் மீண்டும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் போட்டியிடுகிறார். திருவாரூரில் மீண்டும் திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடுகிறார். அதே போன்று பல முக்கியமான வேட்பாளர்களை நம்மால் சொல்ல முடியும். முன்னாள் மேயரும் தென்சென்னை மாவட்ட செயலாளருமான மா சுப்பிரமணியனுக்கு சைதாப்பேட்டை தொகுதிக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கத்தில் கே நகர் தனசேகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. துறைமுகத்தில் பி.கே. சேகர் பாபுவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் மீண்டும் ஜே அன்பழகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலந்தூரில் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீண்டும் களம் காண்கிறார். தாம்பரத்தில் எஸ்.ஆர். ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாணவர் அணியில் இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் புகழேந்திக்கு மதுராந்தகம் தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காட்பாடியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டையில் காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல முக்கியமான நபர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலையில் மீண்டும் களம் காண்கிறார். பிச்சாண்டி கீழ்பண்ணாத்தூரில் களம் காண்கிறார். டாக்டர் மாசிலாமணி, அதாவது மதிமுகவிலிருந்து விலகி சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருந்த மாசிலாமணிக்கு மயிலம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திமுக நிற்கிறது. விழுப்புரம் மண்டலத்தை பார்க்க போனால் செஞ்சி, திண்டிவனம், வானூர் 3 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. அதே போன்று ஈரோடு மேற்கில் முத்துச்சாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இருக்கக்கூடிய முத்துச்சாமிக்கு மீண்டும் இந்த முறை ஈரோடு மேற்கு தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்கள் தேமுதிக ஏற்கனவே ஈரோடு கிழக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். கூடலூரில் திராவிட மணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் வடக்கில் முன்னாள் அமைச்சர் மு.பே. சாமிநாதனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டச்சத்தை பொறுத்தவரை திமுக கொறடா சக்கரபாணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூரில் ஐப்பரி சாமி மீண்டும் களம் காண்கிறார். ஆத்தூரில் நேரடியாக அவர் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் எதிர்த்து போட்டியிடுகிறார். மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் எதிர்த்து ஆத்தூர் தொகுதியில் ஐப்பரி சாமிக்கு வாய்ப்பு என்பது மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரவக்குறிச்சி தொகுதி, காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி தொடர்ச்சியாக அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதாக பிரச்சாரம் செய்து வந்தார். அரவக்குறிச்சி தொகுதியை தனக்காக கேட்டு பெற வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வலியுறுத்தி இருந்தார். ஆனால் இந்த முறை அரவக்குறிச்சியை தரவதற்கான வாய்ப்பு இல்லை என ஏற்கனவே திராவிட முன்னேற்ற அறிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு அரவக்குறிச்சி தொகுதியை கேட்டு பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அரவக்குறிச்சியில் கே.சி. பழனிசாமிக்கு மீண்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அரவக்குறிச்சியில் கே.சி. பழனிசாமி நிற்கிறார். அவர் நேரடியாக செந்தில் பாலாஜி, முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிர்த்து களம் காண்கிறார் அரவக்குறிச்சி தொகுதியில். அதே போன்ற முன்னாள் அமைச்சர் நேருவுக்கு திருச்சி மேற்கில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு திருவெரும்பூர் தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூரில் புகழேந்திக்கும் குறிஞ்சிப்பாடியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடியில் டிஆர்பி பாலு மகன் டிஆர்பி ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவடிமருதூரில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய கோவி செலீனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தில் அன்பழகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
இப்படி பல முக்கியமான நபர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட நபர்கள் அனைவருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் கம்பம் தொகுதியிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போடியில் லக்ஷ்மணன் வாய்ப்பு, பெரியகுளத்தில் வி அன்பழகன் ஆகியோருக்கு தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் விலகி திமுகவில் இணைந்து இன்னும் சொல்லப்போனால் இடைத்தேர்தல் காலகட்டத்தில் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அதிக விமர்சனத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் திருச்செந்தூர் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் எதிர்த்து அதிமுகவில் கூட்டணி கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியின் சரத்குமார் எதிர்த்து அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் களம் காண்கிறார். பத்மபிரியா, நாம் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக செய்தியாளர் ரமேஷ் தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், திமுக வேட்பாளர் பட்டியல் மாலையில் அறிவிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு இருந்தது. தற்போது அதே போன்று அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு இடையில் RK நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுப்பது என்கிற ஒரு முடிவு இருந்ததாகவும் திராவிட முன்னேற்ற ஒரு தீவிரமாக ஆலோசித்தாம் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது RK நகரில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? எதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இந்த RK நகர் தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு தான் குஷ்பு போட்டியிட வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்தனர். ஆனால் இதற்கு முன்பு கடந்த 6 மாத காலமாகவே இந்த சர்க்குண பாண்டியனுடைய மருமகளாக இருக்கக்கூடிய அந்த உறவினராக இருக்கக்கூடிய சிம்லா முத்துச்சோழன் தான் போட்டியிடுவார் என்று திமுக வட்டாரங்கள் பெரிதளவில் பேசப்பட்டு வந்தன. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு மாற்று பெரிய எதிர்க்கட்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காங்கிரசுக்கு அது ஒதுக்கும் பட்சத்தில் மீடியா அளவில் அது வந்து அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டு வருவதாக பார்க்கப்படும். இருவரும் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி ஏற்படும் பட்சத்தில் தான் அது ஒரு மீடியாக்களில் வளம் வரும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த தொகுதி மீண்டும் அதிமுக எதிர்த்து மீண்டும் திமுகவை போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஜெயலலிதாவை எதிர்த்து குஷ்பு போட்டியிடும் பட்சத்தில் அதிக கவனம் குஷ்புவுக்கும் அதிமுக பொதுச் செயலாளருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை திமுக பொருளாளரும் திமுக தலைவரும் குஷ்புவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த RK நகர் தொகுதியானது ஏற்கனவே பேசப்பட்ட பேர் அடிபட்டு வந்த அந்த சிம்லா முத்துச்சோழன் அவர் அந்த பகுதியில் வசித்து வருகிறார். அவர் ஏற்கனவே அவருடைய உறவினர் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த சர்க்குண பாண்டியன் உறவினர் என்ற அடிப்படையில் சிம்லா முத்துச்சோழனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முகுல் வாசனிக்கு இன்றைக்கு கோபாலபுரத்தில் நேரம் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியான, ஆனால் இறுதி வரை கோபாலபுரம் வட்டாரங்கள் அதை மறுத்து வந்தன. அவர் எதுவும் இங்கு பார்க்க வரவில்லை. பாண்டிச்சேரியை சேர்ந்த காங்கிரசார் மட்டும்தான் இங்கு வர இருக்கிறார்கள். தொகுதி ஒப்பந்தமாக நடைபெற இருக்கிறது. முகுல் வாசனிக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று கோபாலபுர வட்டங்கள் தெரிவித்து வந்தன. அந்த அடிப்படையில் தான் முழுவதுமாக 173 தொகுதிகளுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அளவில் திமுக வேட்பாளர்களே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தால் 179 தொகுதியில் இந்த பேரவை தொகுதியில் திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் போட்டியிடுவதும் நம்மால் குறிப்பிட்டு பார்க்க முடியும். செம்மல், ரமேஷ், முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வாய்ப்பு இந்த முறை மறுக்கப்பட்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது? புதுமுகங்கள் அதிகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாமா? புதுமுகங்கள் அதிக அளவில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக எழும்பூரில் VP துரைசாமி போட்டியிடுவார் என்று பேச்சு அடிபட்டு வந்தது. ஆனால் அவர் ராசிபுரம் தனி தொகுதிக்கு ஏற்கனவே அவர் சொந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதிக்கே சென்றிருக்கிறார். அவருக்கும் புது ஒரு வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவிக நகரும் பார்த்தீங்கன்னா தாயகம் கவிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தென் சென்னையை சார்ந்தவராக இருந்தாலும் என்ற அடிப்படையில் அவர் தனி தொகுதி என்ற அடிப்படையில் அவரும் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர். அதே போல எக்மோர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ரவிச்சந்திரனும் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர். வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். RS பாரதி ஆலந்தூரிலே சொல்லலாம். சுப்பிரமணியம் வழக்கறிஞர் பிரிவில் இருந்து வந்தவர் தான். அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் பிரிவுகளுக்கும் அதிக அளவிலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் ஏற்கனவே கூட்டப்பட்டது முன்னாள் அமைச்சர்களுக்கு குறிப்பாக கீதா ஜீவன், ஆலடி அருணாவுடைய மகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் கூட சீட் வழங்கப்பட்டிருக்கிறது. RS அந்த கனிமொழி தீநகர் தொகுதியிலே போட்டக்கூடிய டாக்டர் கனிமொழி NS கனிமொழியும் புதுமுகமாக பார்க்கப்படுகிறார். இது போன்ற பல்வேறு புதுமுகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்தவரை நடிகர் வாகை சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே அவர் நேர்காணலில் கூட பங்கேற்காமல் இருந்தாலும் நேர்காணலில் அதிக நாட்கள் நம்ம இங்கே தான் இருந்தோம். நேர்காணலில் வேளச்சேரி தொகுதியில் அவர் நேர்காணல் வராமல் இருந்த சூழ்நிலையிலும் அவருக்கு அந்த சீட் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தீநகர் தொகுதியை கூகா செல்லும் கேட்டதாகவும் ஆனால் அவருக்கு 1000 விலக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற பல்வேறு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தங்கம் தென்னரசு அவர் முக்கியமான பல பகுதிகளில் கல்வி அமைச்சராக இருந்திருக்கார். இது போன்ற தேர்தல் அறிக்கை குழுவிலும் இருந்தார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டை KKS ராமச்சந்திரன் வழங்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோயிலில் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை
புதுக்கோட்டை தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய டிபிஎம் மொய்தீன் கானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நேர்காணலில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல ஒரு 8 பேரிடம் மட்டும்தான் தனியாக நேர்காணல் நடத்தப்பட்டது. குறிப்பாக அந்த ஒட்டன் சத்திரத்திலே சக்கரபாணியிடம் நேர்காணல் அவர் மட்டும்தான் நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். அவருக்கு வாய்ப்பு பறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய ஆத்தூர் தொகுதியிலே அவர் அத்தம் விஸ்வநாதத்தை எதிர்த்து களம் காண இருக்கிறார். அவரும் அந்த நேர்காணலில் ஒருவர் மட்டும்தான் மனு செய்திருந்தார்கள். அந்த ஒருவர் மட்டுமே போட்டியிருக்கார். திருச்சி மேற்கை பொறுத்தவரை ஏற்கனவே KN நேருவும் இன்னொருவரும் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் திருச்சி மேற்கு மீண்டும் முன்னாள் அமைச்சருக்கு KN நேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தளி தொகுதியில் மாவட்ட செயலாளருக்கு கூடிய பிரகாஷ் மட்டுமே விண்ணப்பம் செய்திருந்தார். அவருக்கு மட்டுமே நேர்காணலில் பங்கேற்பு வாய்ப்பு வந்தது. அவர் மட்டுமே நின்றிருக்கார். நாம் ஏற்கனவே தொடர்ந்து கடந்த முறை சொல்லி வந்தது போல அந்த நேர்காணலில் ஒருவர் மட்டுமே பங்கேற்றதற்கு நிச்சயம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையிலும் நம்ம சில விஷயங்களை பார்க்க முடிகிறது. அதேபோல சேகர் பாபு வடசென்னை மாவட்டங்களில் பல்வேறு நலப்பணிகளை செய்து வந்தார். கட்சி நிகழ்ச்சியை சேர்ந்தவர்கள் அவர் துறைமுகம் தொகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் ஏற்கனவே நான் மீண்டும் தலைமை வாய்ப்பு வழங்கினால் நான் மீண்டும் போட்டியிடுவேன் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் நமக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றூர் தொகுதியில் KPP சாமிக்கு மீனவர் அணி செயலாளருக்கு கூடிய அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு விடயங்களை சொல்லலாம். விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை தனசேகர் ஏற்கனவே எம்எல்ஏ 2011 தேர்தலிலே வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தோல்வியை தழுவியிருந்தார். திருப்பும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல் ரமேஷ், தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுக்கான ஒதுக்கீடுகள் போக மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 234 தொகுதிக்குமான, சரியாக சொல்லப்போனால் 234 தொகுதிகளுக்குமான பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டு விட்டது. எத்தனை இடங்களில் அதிமுகவோடு நேரடி போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? அப்படி ஒரு போட்டியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பி இருக்கிறதா? எனில் பல இடங்களில் பல முக்கியமான அதிமுக நிர்வாகிகளை எதிர்த்து பல முக்கியமான திமுக நிர்வாகிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நத்தம் விஸ்வநாத் எதிர்த்து ஐ பெரியசாமி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இருவருமே அந்த பகுதியில் செல்வாக்குடையவர்களாகவே கருதப்படுகிறார்கள். இது என்ன மாதிரியான யுக்தி என திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானித்திருக்கிறது? இது குறித்து ஏற்கனவே ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்பட்டதா? அது பற்றி செய்திகள் எதுவும் உங்களிடம் இருக்கா? ஆமாம் செம்மல், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த முறை கடந்த 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு திமுகவும் அதிமுகவும் நேரடி மோதல்களில் கிட்டத்தட்ட 165 இன்றைக்கு 4ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்களும் அறிவிப்பார்களோ 234 தொகுதிகளுக்கும் இடைநிலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடும் என்று அறிவித்தார்களோ அப்பொழுது திமுக தரப்பும் அந்த தேர்தலை காட்டிலும் அதிக அளவிலான வேட்பாளர்களை அவர்கள் போட்டியிடக்கூடிய வகையில் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மக்கள் தேர்தலுக்கு உதயசூரியன் சின்னத்தில் 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தனபாலன் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதே மட்டுமல்லாமல் சமூக சமத்துவ படை பெரம்பலூர் தனி தொகுதியிலே போட்டக்கூடிய முன்னாள் IAS அதிகாரி அவரும் சிவகாமி IAS அவரும் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அதாவது தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். ஆக மொத்தம் 179 தொகுதிகளில் இந்த முறை உதயசூரியன் களம் காண இருக்கிறது. 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூட்டப்படுவ செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரவக்குறிச்சி தற்போது எம்எல்ஏ கூட கேசி பழனிசாமி நிறுத்தப்பட்டிருக்கிறார். முக்கியமான இடங்களுக்கு முக்கியமான நபர்கள் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக பெண்ணாகரம் தொகுதியிலே KP முனுசாமி போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் அமைச்சருடைய மகன் இன்பசேகரனுக்கு எதிராக களம் காண இருக்கிறார். இது போன்ற பல்வேறு விடயங்களை நாம் பார்க்கப்படுகிறோம். ஏனென்றால் வேப்பநாளியில் ஒதுக்கப்பட்ட KP முனுசாமி பெண்ணாகரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஏனென்றால் நேரடி மோதல்கள் என்பது பெரிய பெரிய தலைவர்கள் தலைவர்களுடைய மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல், எப்படி மற்ற கட்சிகள் திமுக அதிமுக மாற்று என்று களம் காண்கிறார்களோ அதே போன்று திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி என்பதற்கு இரு கட்சிகளும் தயாராகி இருக்கின்றது என்கிற தகவல் இந்த இரு கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது தெரிய வருகிறது. சற்றேறக்குறைய 170 இடங்களில் அதிமுகவும் திமுகவும் இந்த முறை நேரடி போட்டியில் இறங்க இருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு கூட்டணிகள் பெருளவுக்கு இல்லாமல் இரு கட்சிகளும் களம் காண்கின்றன. அந்த அடிப்படையில் ஹெவி வெயிட்ஸ் என சொல்லக்கூடிய இரு கட்சிகளும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் நேரடியாக மோத இருக்கிறார்கள். இந்த தேர்தல் களம் சற்று விறுவிறுப்பாகவே இருக்கும் என சொல்லலாம். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் இந்த முறை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏதும் பிரத்யேக காரணங்கள் திராவிட முன்னேற்ற தரப்பில் சொல்லப்படுகிறதா? குறிப்பாக பொங்கலூர் பழனிசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சுபதங்கவேலன் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இப்படி முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாமல் இருப்பதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா ரமேஷ்?
செம்மல், நீங்கள் குறிப்பிட்டது போல அதில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய பேராசிரியர் அன்பழகனுடைய பெயரும் இந்த பட்டியலில் இல்லாமல் இருக்கிறது. அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தார், நான் அரசியலில் இருந்து போட்டியிடப் போவதில்லை என்று ஒரு தனியார் வாரப்பத்திரிகை கூட பேட்டி அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவரும் முன்னாள் அமைச்சர், முக்கியமான நிதியத்துறை, கல்வித்துறை என பல்வேறு அமைச்சர் பங்கேற்றிருந்த கருணாநிதிக்கு ஒத்த தலைவராக கருத்தக்கூடிய அன்பழகன் முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் அந்த வயது முதிர்வு என்ற அடிப்படையில் போட்டியிடாமல் தவிர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி நீங்கள் சொன்னது போல பொங்கலூர் பழனிசாமியை பொறுத்தவரை அவருக்கு மாவட்ட அளவில் இருந்த பொறுப்புகள் எல்லாம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது. ஏனென்றால் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலே அவரது பட்டியல் இல்ல, அவருடைய பெயர் மாவட்ட செயலாளர் கூட பொறுப்பில் இல்லாமல் இருக்கிறது. சுப தங்கவேலனை பொறுத்தவரை கடந்த முறை அவருடைய மகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதுபோன்ற கோசி மணி அவரும் முன்னாள் 2006 அமைச்சரவையிலேயே பங்கேற்றிருந்தார். கோசி மணி அவருக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற புதிய முகங்களை உள்ளே அறிமுகப்படுத்த வேண்டும், கட்சியிலே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே திமுக மீது ஒரு புகார் இருந்து வருகிறது. குறிப்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பேச்சு இருந்து வருகிறது. அதையெல்லாம் மறுக்கும் வகையில் கூட இது போன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம். அதே போல முன்னாள் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக அந்த தமிழரசிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விடயங்களை நம்மால் இந்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் சில அமைச்சர்கள், பெண் அமைச்சர்களாக இருந்த கீதா ஜீவன், ஆலடியாரனோட மகள், அவர்களுக்கெல்லாம் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறதையும் நம்மால் உன்னிப்பாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக படித்தவர்களுக்கு, மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு, அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கு, நீங்கள் சொன்னது போல மாணவர் அணியை சேர்ந்தவர்களுக்கு, திமுகவிலே பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இலக்கிய அணியை சேர்ந்த வாகை சந்திரசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, மாணவர் அணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வழக்கறிஞர் பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு தளங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் பேரூராட்சி தலைவராக இருந்தவர்களுக்கு, முன்னாள் மேயராக இருந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என அனைத்து தரப்புகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் வேட்பாளர் பட்டியல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல், ரமேஷ், தென் மாவட்டங்கள், அது குறிப்பாக அழகிரி ஆதரவாளர்கள் என சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இந்த முறை அழகிரி ஆதரவாளர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி வழங்கப்பட்டிருக்கின்றன? அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகியிருக்கூடிய சூழலில் அவர் ஆதரவாளருக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் மதுரை மையம் தொகுதியில் PTRP தியாகராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாதிரியான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது? முழுவதுமாக திரு ஸ்டாலின் அவர்களது தேர்வாக இந்த பட்டியல் அமைந்திருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாமா? அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட நிலையில் முழுக்க இந்த நமக்கு நாமே கடந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த நமக்கு நாமே திட்டங்கள் என பல்வேறு கட்சி பணிகளை திமுக பொருளாளர் ஸ்டாலின் தான் முன்னின்று நடத்தி வருகிறார். இந்த வேட்பாளர் தேர்விலும் அவருடைய பங்கு அதிக அளவில் இருந்தது என்று சொல்லலாம். நமக்கு நாமே பயணத்தின் போதே அவர் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் பெயரையும் அறிந்து வந்துவிட்டதாகவே சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு அவர் களப்பணியாற்றியிருந்தார் என்று சொல்ல முடியும். குறிப்பாக அவர் பிரச்சாரத்தை கூட வெள்ளிக்கிழமை அன்று மதுரையில் தான் தொடங்குகிறார். அதையே நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் தென் மாவட்டங்களில் கூட தன்னுடைய செல்வாக்கு அதிக அளவில் பெருக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அழகிரி ஆதரவாளர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று திமுக வட்டாரங்கள் சார்பில் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீர்கள் சுப தங்கவேலனுக்கு வாய்ப்பு அமைச்சர் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அவருடைய மகன் திருவாரணை தொகுதியில் கருணாஸை எதிர்த்து போட்டியிட போகிறார். சுபதா தேவகரன் அவர் அந்த திருவாரணை தொகுதியிலே போட்டியிடுகிறார். கருணாஸ் அதிமுக சார்பில் அந்த கருணாஸ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து சுப தங்கவேலனுடைய மகன் போட்டியிடுகிறார். இது போன்ற பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல், ரமேஷ், அதாவது இந்த பட்டியலை பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தென் மாவட்டங்களில் அதிக அளவிலான கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் PTR பழனிவேல்ராஜனது மகன் இந்த முறை மதுரை மையம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முழுக்க திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தேர்வாகவே இந்த பட்டியல் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் பலருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். பிரச்சாரத்தை மு க ஸ்டாலின் மதுரையிலிருந்து துவங்குகிறார் என்ற தகவலை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாவட்டங்கள் நிர்வாக சீர்திருத்த காரணங்களால் பிரிக்கப்பட்டிருந்தன. பலர் புதிதாக மாவட்ட செயலாளர் ஆகியிருந்தார்கள். அப்படி புதியவர்களுக்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இந்த பட்டியல் எப்படி இருக்கிறது? நீங்கள் நிச்சயமாக குறிப்பிட்டது போல புதியவர்களுக்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கூட 2 மாவட்டங்களாக தான் இருந்தது. வட சென்னை, தென் சென்னை தான் என்று இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். தற்பொழுது 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 30-35 மாவட்டங்கள் இருந்த ஏற்கனவே திமுக அமைப்பை மாற்றி அமைத்து கடந்த ஓராண்டுக்கு முன்பு தான் 65 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. முன்பெல்லாம் பார்த்தோம்னால் சேலம் மாவட்டம் என்றால் சேலம் மாவட்டத்திற்கு மட்டும்தான் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், திருச்சி மட்டும்தான் திருச்சி மாவட்ட செயலாளர் என்று அடிப்பார். இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி சென்னைக்கே 4 மாவட்ட செயலாளர்கள், சேலத்திற்கு 2
மாவட்ட செயலாளர்கள் என ஆக மொத்தம் 65 மாவட்ட செயலாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பனமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு எதிராக வந்து செயலில் ஈடுபட்டு வந்தார் என்று கூட அவருக்கும் பனமரத்தப்பட்டி ராஜேந்திரனுக்கு சேலம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மாவட்டங்களுக்கு இளைஞர்கள் என்ற அடிப்படையில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல், பெண்களை பொறுத்தவரை இந்த முறை எந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால் 19 பெண்களுக்கு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளர் பட்டியல் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் என்று யாரை சொல்லலாம்? மகளிர் அணி சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? பூங்கோதை ஆலடி அருணாவை தவிர வேறு எந்த மாதிரியான அறிந்த முகங்கள் இந்த முறை பட்டியல் இடம்பெற்றிருக்கின்றன? ரமேஷ், முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தூத்துக்குடியில் கீதா ஜீவன் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாதவரம் தொகுதியில் தான் விண்ணப்பம் செய்திருந்தார். மாதவரம், அண்ணா நகர், ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு வட சென்னையில் பகுதியை சார்ந்தவருக்கு மத்திய சென்னையில் கூடிய டி நகர் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. டி நகர் தொகுதியை கேட்டு விண்ணப்பம் செய்திருந்த கூகா செல்வம் அவர் தலைமை நிலைய செயலாளர் இருக்கிறார். அவருக்கு 1000 விளக்கு தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் வேட்பாளர்களை பொறுத்தவரை சிம்லா முத்துச்சோழனுக்கு அவர் முதல் முறையாக களம் காண்கிறார். சர்க்குண பாண்டியனுடைய உறவினராக இருக்கக்கூடிய அவருக்கு பெண் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நீண்ட காலமாக மகளிர் அணி கூட்டங்களில் நீண்ட காலமாக பங்கேற்று வருகிறார். அந்த அடிப்படையில் எல்லாம் அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கலாம். இது போன்ற புதுமுகங்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் ஒருவேளை அவர் வந்து வெற்றி பெறும் பட்சத்தில் மருத்துவத்துறை கூட ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற கல்வி சார்ந்த விஷயங்களில் பட்டதாரி பெண்களுக்கும் அதே போல ஏற்கனவே பூங்கோதை ஆலடி அருணாவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார் 2006 அமைச்சரவையிலே. இது போன்ற படித்தவர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்களுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல், ரமேஷ், இந்த முறை நாம் மீண்டும் ஒரு முறை ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. பொதுவாக இன்று காலை முதலே ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அந்த தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு போட்டியில் இருப்பதாக நாம் செய்தியை பதிவு செய்திருந்தோம். இன்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து களம் காணக்கூடிய அந்த நிலையில் அதை கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே சிம்லா முத்துச்சோழனுக்கு அந்த வாய்ப்பு தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் களம் காண்கிறார்கள். ஆத்தூரில் மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதை எதிர்த்து ஐ பெரியசாமிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல இடங்களில் முக்கியமான நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த மதிமுகவின் முன்னாள் பொருளாளர் மாசிலாமணிக்கு மயிலம் தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பல முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தாலும் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திருவண்ணாமலை வேலுவுக்கு இந்த முறை மீண்டும் திருவண்ணாமலையிலே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிமுகவில் விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட முத்துச்சாமிக்கு இந்த முறை ஈரோடு மேற்கு தொகுதி வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவிலான கட்சிகளை தங்களோடு இணைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கிடையே சற்றேறக்குரிய 170 இடங்களில் நேரடி போட்டி நிகழ இருக்கிறது. கடந்த 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை தொகுதிகளில் நேரடி போட்டியில் இறங்கியதில்லை. நாம் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அறிவிப்பு பற்றிய செய்தியை பார்க்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு.